வணக்கம். ஜூன் 28 இன்னைக்கான 2வது பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி உலக மார்க்கெட்ஸ் எப்படி இருந்தது? யூஎஸ் மார்க்கெட்ஸ் க்ரீனில் தான் நேற்று க்ளோஸ் ஆகி இருந்தது. பெரும்பாலான யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் நேற்று ரெட்டில் க்ளோஸ் ஆகி இருந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி ஏஷியன் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது பெரும்பாலும் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. குறிப்பாக கிஃப்ட் நிஃப்டி 0.3% அதிகமாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. நம்ம மார்க்கெட் ஓப்பன் ஆகிறதுக்கு முன்னாடி எடுத்த ஸ்க்ரீன்ஷாட் இது. இந்த வீடியோ சேர நேரத்தில் நிஃப்டி இப்போ 0.4% க்ரீனில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. சில இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸ் மற்றும் செய்திகள் விரைவாக பார்க்கலாம். டெல்லி ஏர்போர்ட்டில் டெர்மினல் 1ல் மேற்கூரை இடிந்து கீழே விழுந்திருக்கு. அதனால் ஸ்பைஸ் ஜெட் மற்றும் இண்டிகோ அவங்களுடைய சில சேவைகளை ரத்து செய்திருக்கிறாங்க. இதனால் ஒருத்தர் உயிரிழந்திருப்பதாகவும் அப்டேட் கொடுத்துருக்காங்க மின்ட் பத்திரிகையில். சிலருக்கு காயமும் ஏற்பட்டிருக்கு. கனமழை காரணமாகத்தான் இந்த சம்பவம் நடந்திருப்பதாக மின்ட் பத்திரிகையில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. HCL டெக்னாலஜிஸில் ஒரு பெரிய டீல் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குன்னு காலையில் வீடியோவில் நம்ம செய்தி பார்த்துருந்தோம். இப்போ மணி கண்ட்ரோலில் உறுதி செய்திருக்கிறாங்க. 1.24 கோடி ஈக்விட்டி ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக, அதாவது 1788 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக சொல்லியிருக்கிறாங்க. யார் வாங்கியிருக்கிறாங்க, யார் விற்பனை செய்திருக்கிறாங்கன்ற தகவல் இது வரைக்கும் கிடைக்கல. சாயங்காலமாக ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சிலேருந்து கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அதே போல் பாலிகேப்லையும் ஒரு பிளாக் டீல் நடந்திருப்பதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. 2716 கோடி ரூபாய் மதிப்பிற்கான ஷேர்ஸ் கைமாறி இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 2.74% ஈக்விட்டி ஷேர்ஸ் ப்ரொமோட்டர்ஸ் விற்பனை செய்திருப்பதற்கான வாய்ப்பு உள்ளதாக மணி கண்ட்ரோலில் சொல்லியிருக்கிறாங்க. சமை ஹோட்டல்ஸ் குறித்து மணி கண்ட்ரோல்லேருந்து கிடைத்த ஒரு தகவல், GTI கேபிட்டல் ஆல்ஃபா அவங்க கைவசம் இருக்கக்கூடிய சில ஷேர்ஸை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குது. 3% ஸ்டேக்கை விற்பனை செய்வதற்கான வாய்ப்பு இருக்குன்னு மணி கண்ட்ரோலில் அப்டேட் கொடுத்துருக்காங்க. என்ன ஃப்ளோர் ப்ரைஸ் நிர்ணயித்திருக்கிறாங்க? $187.07. கிட்டத்தட்ட 120 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சியில் இருக்கிறாங்க GTI கேபிட்டல் ஆல்ஃபா. ஏர்டெல் அவங்களுடைய மொபைல் டேரிஃபை உயர்த்தி இருக்கிறாங்க. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோங்க. ஜியோ அவங்களுடைய டேரிஃபை உயர்த்தியிருந்தாங்க. அதே போல் வோடஃபோன் ஐடியாவும் ஏர்டெலும் உயர்த்துவாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குன்ற செய்தி நம்ம பார்த்துருந்தோம். இப்போ ஏர்டெல் உயர்த்தி இருக்கிறாங்க. ஜூலை 3 அமல்படுத்துகிறாங்க. போஸ்ட்பெய்ட், ப்ரீபெய்ட் இரண்டுக்குமே அவங்களுடைய டேரிஃபை உயர்த்தி இருக்கிறாங்க. எவ்வளவு உயர்த்தி இருக்கிறாங்க? 11% உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்களுடைய தலைவர்கள் முன்னே பேட்டி கொடுக்கும்போது அவங்களுடைய ARPU, ஆவரேஜ் ரெவன்யூ பர் யூசரை $300 மேலே கொண்டு வர வேண்டும்ன்ற இலக்கு வைத்திருப்பதாக அப்பயே சொல்லிட்டு இருந்தாங்க. அதற்கு ஒரு வழி இந்த டேரிஃபை உயர்த்துவது தான். ஸோ இப்போ அதை உயர்த்தி இருக்கிறாங்க. அவங்க கொடுத்துருக்கிற ப்ரெஸ் ரிலீஸில் ப்ரீபெய்ட் பிளான் சிலதுக்கான அப்டேட்டும் வெளியிட்டிருக்கிறாங்க. ஆனால் சராசரியாக 11% உயர்த்தி இருப்பதாகத்தான் புரிதல். பாரதி ஏர்டெலுக்கு ஜெஃப்ரீஸ் தொடர்ந்து பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $1720. தற்போதைய லெவலிருந்து 18% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. டெலிகாம் ஸ்டாக்ஸ் இந்த டேரிஃப் ஹைக்கு பிறகு இன்றைக்கி எப்படி பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கும்போது, ஏர்டெல் இன்ட்ராடேலாம் 5% அதிகரித்தது. வோடஃபோன் ஐடியா 3% அதிகரித்தது. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், ஜியோ தனியாக இல்லை, அதனால் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் 2% அதிகரித்தது. ஆனால் இந்த வீடியோ சேர தருணத்தில் ஏர்டெல் ரெட்லையும் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, வோடஃபோன் ஐடியாவும் ரெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது, ரிலையன்ஸ் க்ரீனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. இந்தியா சிமெண்ட்ஸ் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான ஒரு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. பேங்க் ஆஃப் அமெரிக்கா மற்றும் நொமுராவுடன் பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க. 500 கோடி ரூபாய் ஃபண்ட் ரைசிங் பண்ணுவதற்கான முயற்சி பாண்ட்ஸ் வழியாக. தலா 250 கோடி ரூபாய் அவங்க உள்ளே கொண்டு வருவாங்க அப்படின்ற எதிர்பார்ப்புன்னு எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. நேற்று நம்ம செய்தி பார்த்துருந்தோம். அல்ட்ராடெக் சிமெண்ட் ஷேர்ஸை வாங்கியிருந்திருக்கிறாங்க இந்தியா சிமெண்ட்ஸில். ஸ்டான்லி லைஃப் ஸ்டைல்ஸ் IPO முடிஞ்சு இன்றைக்கு லிஸ்ட் ஆனது 35% கூடுதலாக இன்றைக்கி லிஸ்டிங் இருந்திருப்பதாக NDTV ப்ராஃபிட்லேருந்து கிடைத்த தகவல். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ்க்கு ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3580. தற்போதைய லெவலிருந்து 15% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. மார்கன் ஸ்டான்லி ரிலையன்ஸ்க்கு ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் $3046. ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கிறாங்க. 9% இன்ட்ராடேல அதிகரித்தது. கம்பெனி தரப்பு ஒரு அப்டேட்டும் இருக்குது. 5 ஆண்டிற்கான ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டு இருக்கிறாங்க. யாருடன்? பேக்கர் ஹியூஸ் அப்படின்ற நிறுவனத்துடன். அவங்களுக்கு சில ப்ராடக்ட்ஸை சப்ளை செய்வதற்கான ஒப்பந்தம் தான் இதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏத்தர் இண்டஸ்ட்ரீஸ் 5 ஆண்டிற்கானது. ரேமன் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், கம்பெனியுடைய MD-யாக கௌதம் சிங்கானியாவை நியமிச்சிருக்கிறாங்க. இதற்கு ஷேர் ஹோல்டர்ஸ் ஒப்புதல் வழங்கி உள்ளதாக ரேமண்ட் அப்டேட் கொடுத்துருக்காங்க. தகவல் நம்ம கிடைத்தது எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து.
அவென்யூ சூப்பர் மார்ட் அல்லது டிமார்ட், மார்கன் ஸ்டான்லி ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 5123. தற்போதைய லெவலிருந்து 5% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. அம்புஜா சிமெண்ட்ஸ் அதானி குரூப் கம்பெனி அவங்கள குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், மர்ஜருக்கு கம்பெனியுடைய போர்டு ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. அதானி சிமெண்டேஷன் கம்பெனியை அம்புஜா சிமெண்ட்ஸுடன் இணைப்பதற்காகத்தான் இந்த ஒப்புதல் போர்டு வழங்கியுள்ளதாக எக்கனாமிக் டைம்ஸில் அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. பிபிசிஎல் குறித்து எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல், அவங்களுடைய சப்சிடரி நிறுவனம் தான் பாரத் பெட்ரோ ரிசோர்சஸ். அவங்களுக்கு என்சிஎல்டி இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்கிறாங்க. எதற்காக? வீடியோகான் ஆயில் வெஞ்சர்ஸை டேக் ஓவர் பண்ணுறதுக்கு தான் இந்த ஒப்புதல் என்சிஎல்டி வழங்கியிருக்கிறாங்கன்னு எக்கனாமிக் டைம்ஸ்லேருந்து கிடைத்த தகவல். யூனிகம் லேபரேட்டரிஸ் தரப்புல ஒரு அப்டேட் இருக்குது. யூரோப்பியன் யூனியனுடைய கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் ஒரு வழக்குக்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. கம்பெனிக்கு எதிராகத்தான் தீர்ப்பு வந்திருக்கு. யூரோப்பியன் யூனியனுடைய ஜென்ரல் கோர்ட் முன்னவே யூனிகம் லேபரேட்டரிஸ்க்கு அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 14 மில்லியன் யூரோஸ். அதை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸில். அங்கேயும் தீர்ப்பு வந்திருக்கு. ஜென்ரல் கோர்ட் அந்த யூரோப்பியன் யூனியனுடைய ஜென்ரல் கோர்ட் விதித்த அபராதம் சரியானது என்ற தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ். அதே போல் லூப்பன் லிமிடெட் தரப்புந்தரும் அப்டேட் இருக்குது. யூரோப்பியன் யூனியனுடைய கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் அவங்களுடைய ஒரு வழக்குக்கும் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க. கம்பெனிக்கு எதிராகத்தான் கிட்டத்தட்ட 40 மில்லியன் யூரோ ஃபைன் கட்டணும் அப்படின்னு யூரோப்பியன் கமிஷன் அபராதம் விதிச்சிருக்கிறாங்க. இது 2014ஆம் ஆண்டில் ஆன்டி காம்படிட்டிவ் ப்ராக்டிசஸ் தான் குற்றச்சாட்டு. இப்போ அவங்க எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கிறாங்க கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ் யூரோப்பியன் யூனியனில். அவங்களுக்கு எதிர்த்து தீர்ப்பு வந்திருப்பதாக சொல்லியிருக்காங்க லூப்பன் லிமிடெட். இப்போ 40 மில்லியன் யூரோஸ் கூடவே இன்ட்ரெஸ்ட்டும் கட்டுற மாதிரி இருக்கும்ன்ற அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. இந்தியன் ஹோட்டல்ஸ் டாடா நிறுவனம் மோத்திலால் ஓஸ்வால் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அவங்களுக்கு பை ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. எதிர்பார்க்குற டார்கெட் ரூ. 685. கொடுத்துருக்கிற கால அளவு அடுத்த 3 to 4 வாரங்கள். தற்போதைய லெவலிருந்து 10% அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸ்டாக்ஸ் பாக்ஸ் சில ஸ்டாக்ஸ்க்கான ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. பிஸ்னஸ் லைன்லேருந்து கிடைத்த தகவல், அவங்க ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் அந்த டேட்டாவை கொடுத்துருக்காங்க. எஸ் பேங்க்குக்கு அவங்க சொல்லியிருப்பது ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. இந்த கம்பெனியுடைய ஸ்டாக் சைட் பேஸ் ட்ரெண்டில் போய்கொண்டிருக்கு. எங்கே ரெசிஸ்டன்ஸ் எங்கே சப்போர்ட் இருக்குது? ரெசிஸ்டன்ஸ் 28-30 லெவலில் இருக்குது. சப்போர்ட் 22 லெவலில் இருக்குது. ஸோ இந்த லெவலையும் பிரேக் பண்ணால் தான் ஒன்று மேலே போகும் இல்லை கீழே போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அது வரைக்கும் ரேஞ்ச் பவுண்டாக தான் இருக்குன்னு கருதுறாங்க ஸ்டாக்ஸ் பாக்ஸ். அதானி பவருக்கு அவங்க காஷியஸாக இருக்கணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ரெசிஸ்டன்ஸ் 780 லெவல்லையும் சப்போர்ட் 675 லெவல்லையும் இருப்பதாக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஐடிசியும் இப்போ ரேஞ்ச் பவுண்டாக இருப்பதாகவும் ரெசிஸ்டன்ஸ் 445 500 அந்த லெவலில் இருக்கும். சப்போர்ட் 400 இருக்கும்ன்ற அப்டேட் கொடுத்துருக்காங்க ஸ்டாக்ஸ் பாக்ஸ். சிடிஎஸ்எல் இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருந்திருக்கிறாங்க. 9% இன்ட்ராடேல அதிகரித்தது. சிஎன்பிசி டிவி 8லேருந்து கிடைத்த தகவல், ஜூலை 2ஆம் தேதி கம்பெனி போனஸ் குறித்து முடிவெடுக்க போகிறதாக அப்டேட் வெளியிட்டிருக்கிறாங்க. சிடிஎஸ்எல் அப்படின்றது டெபாசிட்ரி நிறுவனம்னா என்ன, டெபாசிட்ரி பார்ட்டிசிபென்ட்னா யார் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அவங்களுடைய பங்கு என்ன இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் அப்படின்னு நம்ம வேறொரு வீடியோவில் டீட்டெயில்டாக பேசியிருக்கோம். அந்த வீடியோட லிங்க் இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.